ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெஷர் பம்புக்கு பைப் லைனை எப்படி எளிய முறையில் கம்மியான பைப் லைன் போட்டு எப்படி ப்ரெஷர் நம்ம வைப்பது தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டன் அழுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இதோட வீடியோ பார்த்து பயனடையலாம். பாருங்கள், நம்ம இப்படி லைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2000 லிட்டர் டேங்க்கில் ஒரு டெலிவரி தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த டெலிவரி பாருங்கள், 1.25 தான் எடுத்திருக்கேன். 1.25 எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். கரெக்டாக டேரெக்டாக அதை எடுத்திருக்கேன் பாருங்கள். டேங்க் நிப்பிள் போட்டிருக்கேன். டேங்க் நிப்பிள்லேருந்து FTA, அடுத்தது ஒரு T ஏர் பீஸு, ஏர் போட்டுட்டு அடுத்து ஒரு T. இந்த டீயில் ஒன் சைடு 1.25 T, இது ஒன் சைடு மோட்டர், ப்ரெஷர் மோட்டருக்கு இன்லெட்டில் கொடுத்துருக்கேன். மோட்டருக்கு இன்லெட்டில் ஒரு வால்வ் கண்ட்ரோல் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு யூனியன் போட்டு அதில் நான் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன் தெரியுங்களா? இதில் இப்படி தான் நம்ம கொடுக்கணும். இதில் அடுத்தது ஒரு டீ போட்டு அதை 1 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு வால்வு போட்டிருக்கேன். இந்த வால்வு எதுக்குன்னா, நம்மளுக்கு ப்ரெஷர் பம்பு ப்ராப்ளம்னா மேனுவலில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது லைன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு 1 இன்ச்சு தான். இந்த சைடில் பாருங்கள், இப்போ இந்த ரைட் சைடில் பாருங்கள், இந்த லைன் போதுங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம்பு லைன் போகுது. மொத்தம் 60 அடி பில்டிங்கு. இது ஃப்ரண்ட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர் இந்த வீடு. இந்த வீட்டுக்கு இங்கே பாருங்கள், இதான் ஃப்ரண்ட்டில் வர பாத்ரூமுக்கு உண்டான லைனு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பாத்ரூம் இருக்குது. அதில் நான் ஒரு லைனு போகுது பாருங்கள். ஒரு லைனில் நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிற ஒரு பாத்ரூமும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பாத்ரூமும், ஒரு டைவர்ட்ரு ஒரு பேனலுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு பேனல், ஒரு கார் வாஷுக்கு மட்டும் தான் அந்த லைன் கொடுத்து அதை ஒன்றா அங்கேயே லிங்க் பண்ணி ஒரு லைனாக கொண்டுன்னு வந்துட்டேன். பாருங்கள், எல்லா லைனும் நான் அங்கேயே அவுட்டரில் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுட்டு உள்ளே நான் லிங்க் பண்ணி வால்வு கண்ட்ரோல் கொடுத்துட்டேன்னா, இது அடுத்தது ஒரு லைன். இது என்ன லைன் பார்த்திங்கன்னா, இது 2 லைன் வெளியிலேருந்து வரும். ஒன்று பேக் சைடில் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம் பேனலு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டைவர்ட்ரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் டாய்லெட்டு கிச்சனுக்கு போகுது. அதை நான் லைன் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவுட்டரில் அந்த லைன் இப்படி தான் நம்ம லைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் சைடில் பாருங்கள். இதில் ஒரு லைனில் கிச்சனு, காமன் டாய்லெட்டு போகுது. இன்னொரு லைன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டைவர்ட்ரு, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பேனலுக்கும் லைன் போட்டு நம்ம லைன் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இதுக்கு ஒரு வால்வு போட்டு லைன் ஒன்றா பண்ணியிருக்கேன். நம்ம பாருங்கள், 2 லைன்லேயும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். 2 லைனும் இப்போ நம்ம யூஸ் பண்ண மாரி போட்டிருக்கோம். வால்வு கண்ட்ரோலு இதுக்கு தான். நம்ம NRV வால்வு போடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் NRV வால்வு நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேனுவலில் மாற்றக்குள்ள அது சரியான ஒரு இது வரும். இது நம்ம வால்வு போட்டுட்டிங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 வால்வு பாருங்கள். இந்த வால்வு நம்ம ஆன் பண்ணணும். மோட்டரினுடைய வால்வை ஆன் பண்ணிவிட்டு அடுத்து இன்லெட் வால்வை ஆன் பண்ணணும். மேனுவலில் போகிற வால்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பம்பு கண்ட்ரோலில் வேலை செய்யும். இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் பம்பு வேலை செய்யலைன்னா, ப்ரெஷர் பம்புடைய இன்லெட் வால்வையும் அவுட்லெட் வால்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவல் வால்வ் ஆன் பண்ணிங்கன்னா மேனுவலில் வாட்டர் லைனு தண்ணி நேராக போகும். இதுவும் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். இது கரெக்டான பாருங்கள், எவ்வளோ பைப் லைனு கம்மியாக நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி பண்ணாவே போதும். இதே பார்த்தீங்கன்னா 2 HP நான் ப்ரெஷர் பம்ப் வச்சுருக்கேன். இதில் மொத்தம் 3 ஷவர் பேனலு, 2 டைவர்ட்ரு, கார் வாஷு, 2 வீலர் வாஷு, கிச்சன் எல்லாருமே நம்ம இதில் தான் கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு ஹெவியான ப்ரெஷர் இதில் கிடைக்கும். எல்லோரும் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், டேங்க்கு கிட்ட பைப்பு பட்டையாக அடிச்சின்னு ஒரு பாத்ரூமுக்கு ஒரு லைன் தனியாக அடிக்கிறாங்க சார், இது போல் அடித்து இது போட்டால் எனக்கு பைப் லைன் அதிகமாகும் சார், நீங்கள் எப்படி கம்மியான ஒரு பைப் லைனில் போட்டுக்கன்னு எனக்கு வீடியோ கேட்டுத்தார். ஆனால் நான் இதை நான் போடக்குள்ளே நான் எடுக்கலை. அவர் கேட்டதுனால நான் இப்போ இதை உங்களுக்கு அந்த போட்ட லைனை வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதான் ப்ரெஷர் சுவிட்சு, டான்ஃபோர்ஸ் கம்பெனி. நம்ம மோட்ரு KSP ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் தான் நம்ம ஒரு 5 மோட்ரு போட்டோம் ஏற்கனவே. இந்த பிராண்டில் நம்ம ஏற்கனவே ஜாக்வாரில் போட்டிருந்தோம் ஒரு 10 மோட்ரு. இதெல்லாம் நம்ம இப்போ இவங்க நம்ம KSPலே கேட்டாங்கனால இந்த KSPயில் நான் போட்டு கொடுத்துருக்கேன். KSP மோட்ரு நல்லா நல்லா ப்ரெஷராக தான் இருக்குது. இதில் ரேஞ்சு நான் 4 பார் வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் 1.5 வச்சுருக்கேன். இதில் இது நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி ப்ரெஷர் இருக்குன்ட்டு நான் ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு போயின்னு இருக்குது. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் ப்ரெஷரை காட்டுறேன். இதில் பாருங்கள், யூனியன்
இந்த யூனியன் கம்பல்சரி ப்ரெஷர் பம்புங்கிட்ட போடணும். இது எதுக்கு போடணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் பம்பை நம்ம திரும்ப போகக்குள்ள இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பம்பை சர்வீஸுக்கு எடுத்துன்னு போகிறது தான் இந்த யூனியன் போடும். ப்ரெஷர் பம்பை இன்லெட்லேயும் போடணும், அவுட்லெட்லேயும் போடணும். இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு வால்வு. இதுதான் இப்படி தான் நம்ம வந்து ஷார்ட் டைம் எளிய முறையில் நல்ல ஒரு கம்மியான ஒரு பைப் லைனில் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது எம்டிஏ. இந்த எம்டிஏ வந்து பிராஸ் எம்டிஏ யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹெவியான ஒரு எம்டிஏ ப்ரெஷர் பம்பு நம்ம ஆன் பண்ணக்குள்ள ப்ரெஷர் வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் ப்ரெஷர் பம்ப்லேருந்து. அப்போ நம்ம எம்டிஏ வந்து ஹெவியான பிராஸ் எம்டிஏ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேக்கில் த்ரெட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. சில பேர் வந்து ஏஎஸ்டி எம்டிஏவில் சாதா எம்டிஏ போட்டுறீங்க, அது இடித்து உங்களுக்கு வந்து அடுத்த இதில் கட் ஆகும். நம்ம டேங்க் வந்து அது மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு இது தான், இதில் ஹெவியாகவே இருக்குது, அதனால் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி நான் எவ்வளோ சிம்பிளாக அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். இதை எப்படி நீங்கள் வந்து பைப்பு 10 பைப் அடிச்சுன்னு வந்தாலும் சரி, ஒவ்வொரு பாத்ரூமுக்கு 2 லைனு தனித்தனியாக பிரித்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் சரி, ஆனால் மோட்டர்லேருந்து ஒரு ப்ரெஷர் பம்ப்லேருந்து வெளில வர்றது ஒரே ஒரு அவுட்லெட்டு தான். எல்லாத்தையும் லூப்பிங் பண்ணி அதை உள்ள கொடுத்து ப்ரெஷரை இங்கேயே சோயில் விட்டுட்டு நீங்கள் வெளியில் கொண்டு போகிறது வேஸ்ட்டு. அது சில நண்பர்கள் பண்ணுறாங்க, அது அவங்க என்ன இதில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம இப்படி தான் பண்ணுறோம். இதில் வந்து அவுட்புட்டு நல்லா கிடச்சிருக்கு, நாங்கள் நல்லா போட்டிருக்கோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.